எல்ல பஸ் விபத்து சம்பவத்தில் தனது உயிரை பணயம் வைத்து மீட்பு பணியில் ஈடுபட்டு காயங்களுக்குள்ளான இராணுவ சிப்பாய்க்கு நேற்றைய தினம் பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான புகைப்படங்கள் தற்பொழுது பிரதான ஊடகங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் வெளியாகியிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. பலரும் அந்த இராணுவ சிப்பாய்க்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். இந்த மாதம் 4ஆம் தேதி இந்த பஸ் விபத்து சம்பவம் இடம்பெற்றிருந்தது. இதில் 15 பேருக்கு மேற்பட்டோர் உயிரிழந்திருந்தார்கள், பலர் காயமடைந்திருந்தார்கள். அந்த வகையிலே தான் இந்த இராணுவ சிப்பாய் விடுமுறையில் வீட்டுக்கு சென்ற சந்தர்ப்பத்திலே தான் இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றிருந்தது. இதெல்லாம் தாண்டி அவர் மனித நேயத்தோடு செயற்பட்டு மீட்பு பணியிலே விடுமுறையில் இருந்தாலும் கூட மீட்பு பணியிலே ஈடுபட்ட வேளையிலே காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அந்த நேரத்திலே அவருடைய அந்த புகைப்படங்கள் காணொளிகளும் பரவலாக பலராலும் பேசப்பட்டிருந்தது. அந்த வகையிலே அந்த இராணுவ சிப்பாயை கௌரவிக்கின்ற வகையிலே தான் அவருக்கான பதவி உயர்வு நேற்றைய தினம் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த இராணுவ சிப்பாய்க்கு நாங்களும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.